நண்பர்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது வட எச்சயினி மந்திரம். எச்சயினியில் 64 எச்சயினி இருக்குது. அதில் ஒரு 10 எச்சயினி மந்திரம் என்கிட்ட இருக்குது. அது ஒவ்வொன்றுமே நல்ல பலன் தரக்கூடியது. இந்த வட எச்சயினி மந்திரம் ரொம்ப அருமையான ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம சொல்லும்போது எல்லா வகையிலையுமே நன்மை சேரும். பல இன்னல்கள் விட்டு விலகும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான மந்திரம்தான் இந்த வட எச்சயினி மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை காலையில் ஒரு 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ள இந்த மந்திரத்தை சொல்லணும். மாலையில் 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ள இந்த மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய செய்முறை என்ன அப்படின்னு பார்க்கணும். அதாவது சொர விதை வாங்கி அந்த சொர விதையை நல்லா இடித்து அதோடு கொஞ்சோன்னு மைதா மாவு சேர்த்து பொம்மை மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா சுரக்காய் வேறு காயாக காய்ச்சிருக்கு அந்த வேரை எடுத்துக்கிட்டு நம்ம அதை மந்திரம் இது அதை காப்பு கட்டி எடுத்து அந்த வேரை வச்சும் இந்த மந்திரம் சொல்லலாம். இந்த மந்திரத்தை ஒரு செப்புத்தகட்டில் எழுதிக்கிறேன். எழுதி அதுக்கு மேலே இந்த வேரை வச்சு மந்திரம் சொன்னாலும் சரி, இல்லை சொர விதையிலையும் மைதா மாவுலையும் செஞ்ச பொம்மையை வச்சு அதுக்கு மேலே இந்த எந்திரத்தை வச்சு இந்த எச்சயினி மந்திரத்தை சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் உடனே சித்தி அளிக்கக்கூடியது. இந்த வட எச்சயினி மந்திரம் மாயாஜாலம், மந்திரம், தந்திரம் எல்லா வேலைக்குமே உபயோகப்படும். அஷ்ட சித்திக்கும் பயன்படும், அஷ்ட கர்மத்துக்கும் பயன்படும். எல்லாமே நினச்ச காரியத்தை முழுமையாக நிறைவேற்றி கொடுக்கறது இந்த எச்சயினி மந்திரம். இந்த எச்சயினியில் கர்ண எச்சயினி, பஞ்சன எச்சயினி, தனதா எச்சயினி, வட எச்சயினின்னு இப்படி ஒரு 15 மந்திரம், 10 மந்திரத்துலேருந்து 15 மந்திரம் வரைக்கும் நான் கொடுத்து பலன் பெற்ற மந்திரம் தான். அதில் இந்த வட எச்சயினி மந்திரம் பல பேருக்கு கொடுத்து அவங்க பூரா குறி சொல்கிறாங்க. பேங்கில் வேலை பார்க்குறவங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொடுத்துருக்கேன். அவங்கெல்லாம் நல்ல ஒரு தன்மையில் நல்ல பண வசதியோட செல்வாக்கோடு இருக்காங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு மந்திரம் தான் இந்த வட எச்சயினி மந்திரம். இதை ஒவ்வொருத்தரும் பயன்படுத்துங்க. ஃபஸ்ட்டு அந்த எச்சயினியை அதாவது சொர விதையில் நல்லா சொர விதையை இடித்து மைதா மாவோட கலந்து அதுக்கப்புறமா அதில் பொம்மை மாதிரி செஞ்சு அதுக்கு மேலே இந்த மந்திரத்தை ஒரு எந்திரத்தில் எழுதி மூல மந்திரத்தை எழுதி அதில் வச்சு கும்பிடணும். மூல மந்திரம் ஓம் நமோ பகவதி யசகுல பிரமுகி வட எச்சயினி தேவி ஏக் ஏகி எஷி எஷி மகா எஷி வடவிருஷ்ட நிவாசினி சீக்கிரம் சர்வாக்கியம் தேகிமே குரு குரு சுவாகா. அப்படி இந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்தும் போது எல்லா விதத்துலையும் அந்த வட எச்சயினி ஆகப்பட்டது நமக்கு சித்தியாகும். இதனுடைய இது ஒரு சொல்லி வரும்போது ஒரு 15 நாள்லேருந்து 18 நாள் வரையிலும் இது ஒரு வெள்ளை ஆடை, ஒரு வெள்ளை நிறத்தில் ஆடை இருந்தால் எப்படி படருமோ அதே மாதிரி நம்ம கண்ணுக்கு தோணும். அதுக்கு பின்னாடி நம்ம முறைப்படி கும்பிட்டுக்கிட்டே வரும்போது அது முழுமையான உருவத்தை காட்டும். இது நல்ல முறையில் செய்யும்போது எல்லா விதமான செல்வம், செல்வாக்கு, பதவி, அந்தஸ்து, அதிகாரம்னு எல்லா விதத்துலையும் நன்மை செய்யக்கூடியது இந்த எச்சயினி மந்திரம். அவ்வளோ அருமையான ஒரு மந்திரம் இது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கக்கூடிய மந்திரம். எப்போவுமே எல்லா விதத்துலேயும் எந்த நேரத்துலையும்
கொஞ்சம் வேகமாக உடனே வேலை செய்யக்கூடிய மந்திரம் எது அப்படின்னு கேட்டால் இந்த வடையச்சனி மந்திரங்க. அதுலேயும் அந்த சுர விதையில் செஞ்சு நம்ம பொம்மை வச்சு செய்யும்போது உடனடியாக அந்த பலனை தரும். அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கும். இதை ஒவ்வொருத்தரும் பிரயோகப்படுத்துங்க. மிகவும் நன்றி. எல்லா இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.